காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோ அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ சாப்பிடலாம். ரொம்ப சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது அவளை வச்சு சூப்பராக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவளை வெள்ளை கலர் அவளோ அல்லது சிகப்பு அவளோ நீங்கள் நல்லா அலசிடுங்க. அலசிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில் ஊறட்டும். அப்புறம் வடியை விட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் எடுத்து வச்சுருங்க. அவள் ரொம்ப சாஃப்டாகிடும். இப்போ நம்ம தாளிக்கக்கூடிய பொருட்கள், நான் இதில் ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இதோட சத்துக்கள் நிறையவே இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அதில் வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொன் வறுவலாக வறுத்து எடுத்துடலாம். கருக விட்டுறாதீங்க. இதோட முந்திரி பருப்பு நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். அதையும் வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பெரியவங்களுக்கு செய்யும் போது லைட் பிராண்ட் ஆயில் ரொம்ப நல்லது. குழந்தைங்களா இருந்தால் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதை சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இதோட சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது கூட கார தேவைக்கு 1 அல்லது 2 பச்சை மிளகாய் போதும். பொடிசா நறுக்கி இதோட சேர்த்துங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு குத்து அளவுக்கு சேர்த்துங்க. இது கூட நம்ம வெங்காயம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை பொடிசா நறுக்கி இதோட சேர்த்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாசனை மட்டும் லைட்டாக போகட்டும். இது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதோட தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்க்குறோம். இந்த அவல் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது, பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை ஊற வச்சோடனே நல்லா சாஃப்டாகிடும். இதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. அவல்ன்றது சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ரெசிபி. நூடுல்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதை விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்லாம். ஸோ நல்லா கிளறி விட்டுடுங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க. இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம இதில் சேர்க்கலாம். இதில் கடைசியாக நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளையும் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடுங்க. இதில் 1 கப் அளவுக்கு அவளுக்கு நான் எடுத்து இப்போ செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு பாதி எலுமிச்சை பழம் அளவு மட்டும் நம்ம இதில் சேர்த்தா போதும். இதை சேர்த்து கொஞ்சம் கடைசியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவளோட லெமன் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.